ஸோ நேற்று நம்ம க்ரோத் வரைக்கும் பார்த்துருந்தோம் வாட் இஸ் லிவிங்கில். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். க்ரோத் மாதிரியே ரீப்ரொடக்ஷனும் லிவிங் ஆர்கானிசம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு. In multicellular organisms, reproduction refers to the production of progeny possessing features more or less similar to those of parents. Multicellular organismல நான் என்ன சொன்னேன்? ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ், இந்த மாதிரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் ரீப்ரொடக்ஷன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, தங்களை போலவே இருக்கிற பேரண்ட்ஸை போலவே ஏறக்குறைய ஒத்து இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற சேய்களை உருவாக்கக்கூடிய அந்த பண்பு தான் வந்து என்னது? ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இன்வேரியபிளி அண்ட் இம்ப்ளீசிட்லி வி ரெஃபர் டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம என்ன சொல்கிறோம்? இதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்ன உடனே எல்லாரும் ஃபிசிக்கல் இன்டிமேஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நோட் பண்ணிக்கோ, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ். 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீமேல் கேமெட் அண்ட் மேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஆல்சோ. சில ஆர்கானிசம் ஏசெக்ஷுவல் மூலமாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செக்ஷுவல்னால் 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது. ஏசெக்ஷுவல் அப்படின்னா கேமெட்ஸ் ஃபியூஷன் நடக்காது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரே ஒரு பேரண்ட் மட்டுமே போதும். ஓகேவா? ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு 2 பேரண்ட்ஸும் வேணும். ஃபீமேல் பேரண்ட்டும் வேணும், மேல் பேரண்ட்டும் வேணும். ஓகேவா? ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டியூ டு த மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் தே ப்ரொடியூஸ். ஃபங்கை இருக்குல்ல, ஃபங்கை வந்து ஈஸியாக மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ஸ்போர், நிறைய மில்லியன் கணக்கான ஏசெக்ஷுவல் ஸ்போரை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக ஃபங்கை ஈஸியாக மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகுது. இன் லோயர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா, ஈஸ்ட் ஹைட்ரா மாதிரியான லோயர் ஆர்கானிசமில் வி அப்சர்வ் பட்டிங். இந்த 2 ஆர்கானிசம்லையும் பட்டிங் நடக்குது. பட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். பட்டிங் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இது மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் மட்டும் இருக்குல்ல, இந்த பார்ட் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து என்னது? பட்டிங். புரியுதா? ஓகே. இன் பிளனேரியா ஃப்ளாட் வார்ம்ஸ், அதாவது தட்டை புழுக்கள்னு சொல்லுவோம்ல, வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா, இப்போ தட்டை புழுக்கள் துண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த துண்டுகள்லேருந்து நிறைய புது உயிரினங்கள் உருவாக முடியும். புரியுதா? எத்தனை துண்டுகள் உருவாகுதோ அத்தனை துண்டுகள் இருந்தும் புது புது உயிரினங்கள் உருவாக முடியும். அதே பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக முடியும், நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆக முடியும். அதுதான் ட்ரூ ரீஜெனரேஷன். எ ஃப்ராக்மெண்டட் ஆர்கானிசம் ரீஜெனரேட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி அண்ட் பிகம்ஸ் நியூ ஆர்கானிசம். இதுதான் நான் இப்போ சொன்னேன். த ஃபங்கை, த filamentous algae, the protonym of mosses all easily multiply by fragmentation. ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே அப்படின்னா இலை மாதிரி இருக்கிற ஆல்கே. புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் அப்படின்னா, மாசஸ்னாலும் பாசிகள் தான். புரோட்டோனிமா அப்படிங்கிறது டெவலப் ஆகும்போது ஒரு இலை மாதிரி அதில் வந்துட்டு ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக மல்டிப்ளை ஆகுது அப்படின்றாங்க. when it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, wait 1 minute. Reproduction is synonymous with growth. இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருக்குல்ல, பாக்டீரியா, ஆல்கே, அமீபா, இந்த மாதிரியான ஆர்கானிசமில் ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் ஒரே சமயத்தில் நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் ஹையர் அனிமல்ஸ், பிளான்ஸில் பார்த்தோம்ல, அதில் என்ன பார்த்தோம்? க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன சொன்னேன்? 2மே ஒரே சமயத்தில் நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் சினோனிமஸ், ஒரே நேரத்தில் நடக்கும். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ்.
இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா செல்ஸோட நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் நடக்கும். செல்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? we have already defined growth as equivalent to increase in cell number or mass. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி growthக்கான க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம். மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லைனா செல் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. Hence we notice that in single celled organisms we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசமில் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனையும் பற்றி நம்ம ரொம்ப கிளியராக தெரியாது அப்படின்றாங்க. ஃபர்தர் தேர் ஆர் மெனி ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ரீப்ரொடியூஸ். இது மட்டும் இல்லாமல் சில ஆர்கானிசத்தால் ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூல்ஸ், கோவேறு கழுதைகள் அப்படிம்பாங்க. கோவேறு கழுதைகளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், மலட்டுத்தன்மை கொண்ட வேலைக்கார தேனீக்கள். இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், மலட்டுத்தன்மை கொண்ட கப்பிள்ஸ். ஸோ இவங்க யாருனாலையும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஹென்ஸ் reproduction also cannot be an all inclusive defining characteristic of living organism. Of course, no non-living object is capable of reproducing or replicating by itself. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷனை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்க முடியாது. லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக ரீப்ரொடக்ஷனையும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், உயிரற்ற பொருட்கள் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லி. எஸ், அஃப்கோர்ஸ் உயிரற்ற பொருட்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லைனாலுமே உயிருள்ள பொருட்களில் சில எக்ஸப்ஷன் இருக்குல்ல, சில உயிரினங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தான் ரீப்ரொடக்ஷன் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நேற்றே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி வேறு, கேரக்டரிஸ்டிக் வேறு அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். அனதர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லைஃப் இஸ் மெட்டபாலிசம். லிவிங் ஆர்கானிசத்தோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக், இன்னொரு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். நான் ஆல்ரெடி சொன்னேன், மெட்டபாலிசம்னா என்ன? வளர்ச்சிதை மாற்றம். அனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம், மெட்டபாலிசம். ஓகேவா? ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கெமிக்கல்னால தான் இருக்குது. ஓகேவா? தீஸ் கெமிக்கல்ஸ் ஸ்மால் அண்ட் பிக் belonging to various classes, sizes, functions, etc. are constantly being made and changed into some other biomolecules. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஸ்மால் பிக் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும். ஸ்மால் கெமிக்கல்ஸ்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம். பிக் கெமிக்கல்ஸ்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ, ஸ்டார்ச், புரோட்டீன் இதெல்லாம் பிக் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு வகைகளில் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே வேறு வேறு அளவுகள்லேயும் இருக்கும். இப்போ நம்ம பாடியில் பார்த்தோன்னா ஃபேட் ஒரு அளவில் இருக்கும், கார்போஹைட்ரேட் ஒரு அளவில் இருக்கும், புரோட்டீன் ஒரு அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிசத்தில் ஒவ்வொரு அளவில் இருக்கும். அண்ட் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும். இந்த கெமிக்கல் எல்லாமே தொடர்ந்து உருவாகி, கான்ஸ்டண்ட்டாக உருவாகி இன்னொரு பயோமாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 லைனில் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்சிஆர்டியை இப்படி தான் படிக்கணும், சரியா? ஒரு லைன் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை 2 லைன் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த லைனை நல்லா டீப்பராக படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். These conversions are chemical reactions or metabolic reactions. இந்த மாதிரி chemicals some other biomolecules கன்வெர்ட் ஆகிறத நம்ம chemical reaction இல்லைனா metabolic reactions அப்படின்னு சொல்கிறோம். வளர்ச்சிதை மாற்ற வினைகள். There are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms, be they unicellular or multicellular. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லைனா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதோட பாடிக்குள்ளே இன்சைட் த பாடி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆயிரக்கணக்கான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் நடக்குது, சைமல்டேனியஸாக நடக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். எல்லா விதமான பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள் எல்லாமே மெட்டபாலிசமை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்றாங்க. The sum total of all the chemical reactions occurring in our body is metabolism. ஸோ நம்ம பாடியில் நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் சேர்த்து தான் நம்ம மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட்ஸ் மெட்டபாலிசம். எந்தவித உயிரற்ற பொருளுமே மெட்டபாலிசமை எக்ஸிபிட் பண்ணாது. உயிரற்ற பொருட்களில் மெட்டபாலிசம் நடக்காது. Metabolic reactions can be demonstrated outside the body in cell-free systems. அதாவது மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் லிவிங் ஆர்கானிசமில் செல்லுக்குள்ளே இன்சைட் த பாடி செல்லுக்குள்ளே நடக்குது. ஓகேவா? செல்களில் தான் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஆனால் இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை நம்ம செல் ஃப்ரீ சிஸ்டம் அவுட் சைட் த பாடியும் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது பாடிக்கு வெளியே செல் ஃப்ரீ சிஸ்டம், செல் இல்லாத ஒரு சிஸ்டம்லையும் நம்ம மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை பண்ண முடியும் அப்படின்றாங்க. An isolated metabolic reactions outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனை அவுட் சைட் த பாடி செல் ஃப்ரீ சிஸ்டம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டியூப்பில் செல் ஃப்ரீ சிஸ்டம் அப்படின்னா செல்லே இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது. செல்லுக்குள்ளே இருக்கிற தேவையான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலேருந்து தான் இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுற இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு உயிருள்ள பொருளும் கிடையாது, உயிரற்ற பொருளும் கிடையாது அப்படின்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனை வச்சு உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி டெஸ்ட் டியூப்பில் நடத்துகிற இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நான் லிவிங், நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவிங் திங்ஸும் கிடையாது, நான் லிவிங் திங்ஸும் கிடையாது, உயிருள்ள பொருளும் கிடையாது, உயிரற்ற பொருளும் கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த லைனை வச்சு அவங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஹென்ஸ் while metabolism is defining feature of all living organisms without exceptions. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டபாலிசமை எந்தவித எக்ஸப்ஷனும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லிவிங் ஆர்கானிசத்தோட முக்கிய அடையாளம். கேரக்டரிஸ்டிக் வேறு, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி வேறு. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்னது, அந்த பொருளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய முக்கிய அடையாளம். ஸோ மெட்டபாலிசமை நம்ம லிவிங் ஆர்கானிசத்தோட முக்கிய அடையாளம்னு சொல்கிறோம். சரியா? டிஃபைனிங் ஃபீச்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த growth, reproduction டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது. மெட்டபாலிசம் இஸ் டிஃபைனிங் ஃபீச்சர். Isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த an isolated metabolic reactions இருக்கு இல்லையா, an isolated metabolic reactions outside the body, இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லைனை வச்சு உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம பண்ணுற இந்த செல் ஃப்ரீ சிஸ்டமில் பண்ணுற இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு உயிருள்ள பொருள் கிடையாதுனாலுமே நடக்கிற இந்த ரியாக்ஷன், மெட்டபாலிக் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து உயிருள்ள ரியாக்ஷன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஷுவர்லி லிவிங் ரியாக்ஷன்ஸ் பட் நான் லிவிங் திங்ஸ். சரியா? இன்வைட்ரோ, அதாவது டெஸ்ட் டியூப்பில் நடத்துகிற இந்த ஐசோலேட் பண்ணி டெஸ்ட் டியூப்பில் நடத்துகிற மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து உயிருள்ள பொருள் இல்லை தான், ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து உயிருள்ள ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஹென்ஸ் cellular organization of the body is the defining feature of life forms. ஸோ இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனை வச்சு நம்ம இன்னொரு ஃபீச்சரையுமே டிஃபைனிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தோன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகேவா? செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்னது, செல் அமைப்பு. ஸோ செல் அமைப்பையுமே நம்ம லிவிங் ஆர்கானிசத்தோட ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? Perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is this ability to sense their surroundings or environment and respond to these environmental stimuli, which could be physical, chemical or biological. லிவிங் ஆர்கானிசத்தோட அடுத்த முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்வாயன்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இதுதான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. இந்த ரெஸ்பான்ஸ் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், கெமிக்கல் ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், இல்லைனா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸாக கூட இருக்கலாம். ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சூடான பொருளை தொடுறோன்னா உடனே கையை எடுத்துரும், ரைட்? இது ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். கெமிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இப்போ வீட்டில் பிரியாணி பண்ணும்போது நம்மளுக்கு உடனே எச்சு வரும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு காற்றுல வந்து மிதந்துட்டுருக்கும். அதை நம்ம சென்ஸ் பண்ணி
அந்த வாசனையை நம்ம சென்ஸ் பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு எச்சி சுரக்கிறது. ஓகேவா, இதுதான் கெமிக்கல் ரெஸ்பான்ஸ். பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது, வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். we sense our environment through our sense organ. நம்மளோட சென்ஸ் ஆர்கன், அதாவது உணர் உறுப்புகள் மூலமாக நம்ம இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இதெல்லாமே வந்துட்டு சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா. பிளான்ட்ஸ் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், வாட்டர், டெம்பரேச்சர், அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ் எக்ஸெட்ரா. பிளான்ட்ஸும் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட், வாட்டர், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் அதர் ஆர்கானிசம், பொல்யூட்டன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேவா. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த ப்ரோகேரியாட்ஸ் டு த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூகேரியாட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு என்வாயன்மெண்டல் கியூஸ். ப்ரோகேரியாட்ஸில் இருந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூகேரியாட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் இந்த என்வாயன்மெண்டல் ரெஸ்பான்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா. ப்ரோகேரியாட்ஸ்னால் தெரியும்ல, ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது, அதாவது நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாமே வந்து இருக்காது, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. யூகேரியாட் அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் எல்லாமே இருக்கும். ஓகேவா. இதுதான் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து யூகேரியாட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் என்வாயன்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது photoperiod affects reproduction in seasonal breeders, both plants and animals. photoperiod seasonal breeders ஆன plants and animals-ஐ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. photoperiod அப்படின்னா ஒரு நாளில் இருக்கிற சன்லைட்டோட அளவு. ஓகேவா, அதுதான் photoperiod. இந்த photoperiod சீஸ்னல் பிரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பருவகால இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள், விலங்குகள். ஸோ இதுதான் சீஸ்னல் பிரீடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரீட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு சம்மரில் ப்ரீட் பண்ணும், ஒரு சில பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வின்டரில் ப்ரீட் பண்ணும். ப்ரீட்னா தெரியும்ல, இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ பீரியட் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, சம்மரில் ஃபோட்டோ பீரியட் டைம் வந்து அதிகமாக இருக்கும். காலைல சீக்கிரமாகவே வெயில் வந்து சாயங்காலம் ரொம்ப லேட்டாக தான் வந்து டார்க்னஸ் வரும். அதுவே வின்டர் சீசனில் வந்து மோஸ்ட்லி சன்லைட்டே கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு இந்த சீஸ்னல் பிரீடர்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஹேண்டில் கெமிக்கல்ஸ் என்டரிங் their பாடிஸ். எல்லா ஆர்கானிசமும் தன்னோட அவங்கவுங்க பாடிஸில் கெமிக்கல் என்டர் ஆகிறத வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் therefore are aware of their surroundings. ஸோ எல்லா ஆர்கானிசமும் தன்னோட சரௌண்டிங்கை வந்து பார்த்து அவேராக இருக்காங்க, அதாவது விழிப்புணர்வோடு இருக்காங்க. சரியா. ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் who is aware of himself. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு செல்ஃப் அவேர் இருக்கும், அதாவது செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ கான்ஷியஸ்னஸ் therefore becomes the defining property of living organism. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், எல்லா உயிரினங்கள்லையும் இந்த என்வாயன்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால கான்ஷியஸ்னஸையும் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது, when it comes to human beings, it is all the more difficult to define the living state. ஸோ ஹியூமன் பீயிங்கை நம்ம பார்க்கும்போது ஒரு உயிருள்ளது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா. உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். we observe patients lying in coma in hospitals virtually supported by machines which replace heart and lungs. நம்ம ஹாஸ்பிட்டலில் கோமாவில் படுத்திருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்துட்டு பாடி பார்ட்ஸ், அதாவது ஹார்ட், லங்ஸ் வந்து இல்லாமல் அதுக்கு பதிலாக மெஷினால் சப்போர்ட் பண்ணப்பட்டு அவங்க உயிர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்துருப்போம். அடுத்து, த பேஷண்ட் இஸ் அதர்வைஸ் பிரெயின் டெட்டான பேஷண்ட்ஸ் பார்த்துருப்போம். த பேஷண்ட் ஹேஸ் நோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த பேஷண்ட்க்கு வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு நார்மல் லைஃப், லிவிங் ஆர் நான் லிவிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லை, பிரெயின் டெட், அவங்களோட ஹார்ட் லங்ஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு மெஷினால் சப்போர்ட் பண்ணப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் லிவிங் நான் லிவிங்னு சொல்லி? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரியா? லிவிங் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. In higher classes, you will come to know that all living phenomena are due to underlying interactions. அதாவது நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கானிசமில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு இன்டராக்ஷன் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம டைஜஷன், ரெஸ்பிரேஷன், மூமெண்ட், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இது எல்லாமே தனித்தனியாக நடக்கிறது இல்லை, எல்லாமே சேர்ந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்டராக்ஷன் மூலமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்போம். ஹையர் கிளாஸஸ்னால் என்ன? MBBSல நீங்கள் எல்லாமே படிப்பீங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? Properties of tissues are not present in the constituent cells but arise as a result of interactions among the constituent cells. Properties of tissues are not present in the constituent cells but arise as a result of interactions among the constituent cells. அதாவது டிஷ்யூஸோட ப்ராப்பர்ட்டி அதோட தனிப்பட்ட செல்களில் கிடையாது, ஆனால் அந்த எல்லா செல்களும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுல தான் இந்த டிஷ்யூஸோட ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மசில் செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மசில் செல் இருக்குது அப்படின்னா அதனால் சுருங்கி விரிய முடியும். ஆனால் அந்த மசில் செல்னால் வெயிட்டை லிஃப்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்காது. அப்படி வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா மில்லியன் கணக்கான மசில் செல்ஸ் சேர்ந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இன்டராக்ட் பண்ணுறது மூலமாக தான் அந்த வெயிட்டை தூக்க முடியும். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சிமிலர்லி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஆர் நாட் present in the molecular constituents of the organelle but arise as a result of interactions among the molecular components comprising the organelle. ஸோ அதே மாதிரி செல்லுலர் ஆர்கனல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், செல்லுலர் ஆர்கனல்ஸ்னால் தெரியும்ல, செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் மாதிரியான செல்லுலர் ஆர்கனல்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸும் அதை உருவாக்கக்கூடிய பர்டிகுலர் மாலிக்யூல்ஸில் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுல தான் என்ன இருக்குது, இந்த செல்லுலர் ஆர்கனல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாலிகுல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணாதான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகேவா? தீஸ் இன்டராக்ஷன்ஸ் ரிசல்ட் இன் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அட் அ ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்டராக்ஷனோட ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே? திஸ் ஃபினாமினன் இஸ் ட்ரூ இன் த ஹையார்கி ஆஃப் organizational complexity at all levels. Therefore, we can say that living organisms are self-replicating, evolving and self-regulating interactive systems capable of responding to external stimuli. ஸோ இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணி வரக்கூடிய எமர்ஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எபிலிட்டி இருக்குது. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா என்ன? தன்னைத்தானே நகலெடுக்கக்கூடிய திறன். இப்போது நம்மளை மாதிரி தானே நம்மளோட செய்களும் இருக்குது, அதுதான் செல்ஃப் ரெப்ளிகேட். இவால்விங் அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைகிறோம். அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங், நம்மளை நாமளே ரெகுலேட் பண்ணிக்கிறோம். இன்டராக்டிவ் சிஸ்டம்ஸ், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, வெளியே இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு லிவிங் ஆர்கானிசத்துக்கு இத்தனை எபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலான்றாங்க. பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தோட ஸ்டோரி அண்ட் அது எவால்வ் ஆகிற ஸ்டோரி தான் என்னது? பயாலஜி. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அதாவது இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி பாஸ்டில் இருந்த உயிரினங்கள் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற உயிரினங்கள் எல்லாருமே ஒன்றோட ஒன்று லிங்க்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதனால் ஒன்றோட ஒன்று லிங்க்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தட்ஸ் இட். நம்ம வாட் இஸ் லிவிங்கை டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம்.